எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்கி வரக்கூடிய மத்திய அரசு நிறுவனமான இந்த இன்ஸ்டியூட்டில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க மத்திய அரசு கீழே இயங்கி வரக்கூடிய பர்மனன்ட் போஸ்ட், நிரந்தர பணியிடங்கள். இன்ஜினியரிங் கோர்சஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். யூஆர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸ் கேண்டிடேட்ஸுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் இசிஇயில் உங்களுக்கு 34 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 2 வேக்கன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 18 வேக்கன்சி, மெக்கானிக்கலில் 16 வேக்கன்சி, ட்ரிபிள் எலக்ட்ரிக்கலில் 5 வேக்கன்சி, சிவிலில் 3 வேக்கன்சி, கெமிக்கலில் 2 வேக்கன்சி, டோட்டலாக 80 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேக்கன்சிஸ்க்கு ஃபுல் டைம், அதாவது 4 வருடம் ஃபுல் டைம் டிகிரி முடித்த கேண்டிடேட், மினிமம் 60% மதிப்பெண் எடுத்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாயிலேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைனல் செமஸ்டரில் ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அவங்க இது வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ப்ரீ ஃபைனல் வரைக்கும் அவங்க எடுத்துருக்கிறாங்க செமஸ்டரில் இயரில் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். சிஜிபிஏ, ஓஜிபிஏ, டிஜிபிஏ அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து கன்வர்ஷனுக்கான கான்விகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து என்க்ளோஸ் பண்ணணும். இல்லை இப்போ ஃபைனல் இயரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இது வரைக்கும் எடுத்த இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும். எமௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் வந்து ட்ரெயினிங் ஆஃபீஸர் அப்படின்ற பணியிடத்தில் வந்து 40,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அது கூட அலவன்சஸ் இதெல்லாம் இருக்கும். அதாவது ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3% ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும். இது கூட வந்து டிஏ, ஹெச்ஆர்ஏ, வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ, பிஎஃப், லீவ் ரூல்ஸ், இது எல்லாம் கம்பெனிகளுடைய டைம் டு டைம் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ இது எல்லாமே வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 4 வருடம் வந்து பாண்டு, அதாவது 4 வருடம் நீங்கள் இதில் தான் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான பாண்டு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? டோட்டலாக வந்து 80 வேக்கன்சியில் யூஆரில் 38, இடபிள்யூஎஸில் 8, ஓபிசியில் 22, எஸ்சியில் 10, எஸ்டியில் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க. அதனுடைய கேட்டகரி வைஸ் வேக்கன்சி டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருடமும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்க்கு 3 வருடமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 10 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் 60% எடுத்துருக்கணும். செகண்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து 50% எடுத்துருக்கணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு, ரிமைனிங் கேண்டிடேட்டுக்கு 60% எடுத்துருக்கணும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். 85 மார்க்ஸ் வந்து பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து எக்ஸாமுக்கும், 15% வந்து 15 மார்க் வந்து இன்டர்வியூக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும். சரிங்களா? அது வந்து எப்படின்னா உங்களுடைய டோட்டல் மதிப்பெண்ணில் 50% மினிமம் கண்டிப்பாக எடுத்தாகணும். அதில் டாப்பில் எத்தனை வேக்கன்சி இருக்கோ அதை பொறுத்தும், என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சி இருக்கும் அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் எடுக்கிறாங்களோ, வேக்கன்சிக்கு ஒரு வேக்கன்சிக்கு 4 பேர் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடத்துவாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, நியூ டெல்லி, கொல்கத்தாவில் நடக்கும். சரிங்களா? இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும். 120 நிமிஷத்துக்கு எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். 20 வந்து எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் உண்டு. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் உண்டு. ஒரு கொஷின் தப்பாகிடுச்சு அப்படின்னா வந்தால் 0.25 மதிப்பெண் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் செக்ஷன் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதற்கு அப்ளை பண்ணால் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ECIL.co.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு கேரியர்ஸ் அப்படின்றது இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹால் டிக்கெட் ஆகட்டும், என்ன விதமான அப்டேட்ஸ் இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு போடுவாங்க. சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து என்னென்னலாம் கிளைம் பண்ணுறீங்களோ, அப்ளிகேஷனில் என்னென்னலாம் போட்டிருக்கீங்களோ, என்ன கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது எல்லாத்துக்குமான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இன்டர்வியூக்கான கால் லெட்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெப்சைட்டில் தான் வந்து வரும். அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ஒப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைன் மோடில் எப்படி வேணால் நீங்கள் வந்து பே பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா விதமான ப்ரூஃபையும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் வந்து 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்
எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட், அதே மாதிரி ஆல்ரெடி டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட், இசிஐஏல ரெகுலர் பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட், இல்லைனா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட், அவங்கெல்லாம் வந்து எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இது பண்ணணும், ஹார்ட் காப்பி அனுப்ப தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க அட்ரஸ் எந்த அட்ரஸ்லேருந்து, அதாவது இப்போ வித்தின் இந்தியாவில் எந்த இடத்துலேருந்து ஹைதராபாத்துக்கு வராங்களோ அதற்கான ப்ரூஃப் வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே ஃபேர் வந்து உங்களுக்கு டிஏடிஏ வந்து தனியாக டிஏடிஏன்னு கொடுக்க மாட்டாங்க. என்ன ஃபேரோ அந்த ஃபேரை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லோக்கல் ட்ரெயின் ட்ராவல் காஸ்ட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது உங்கள் ஊர்லேருந்து வித்தின் இந்தியாவில் உங்கள் ஊர்லேருந்து ஹைதராபாத்துக்கு வர்றதுக்கான ஃபேர், அதுவும் என்னென்னா ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கக்கூடிய ஃபேர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்தியன் நேஷ்னல் மட்டும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 5/6/2025 ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறதற்கான எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக ஆன்லைனில் பே பண்ணலாம், அல்லது பிரான்ச்சில் போய் சலான் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணலாம். சரிங்களா? அதை நீங்கள் இங்கே எஸ்பிஐ கலெக்டில் செக் பண்ணும்பொழுதே நீங்கள் வந்து சலான் அப்படின்ற மாதிரி இருந்தால் சலானா வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீஸ் பே பண்ணி கட்டலாம். சரிங்களா? இதற்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 5/6/2025 தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஹால் டிக்கெட்டும் சரி, இன்டர்வியூ டேட்டு இது எல்லாமே வந்து பின்னாடில் அறிவிப்பாங்க. சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. லாஸ்ட் இயர் அதாவது ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலுமே அவங்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு இன்ஜினியராக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். அதுவும் இல்லாமல் நமக்கு தெலுங்கானா, இந்த மாதிரி ஹைதராபாத், தெலுங்கானாவில் வந்து இந்த வேக்கன்சிஸ் இருக்குது. ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் லைஃப் செட்டில். ஏன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 40,000 அதாவது உங்களுக்கு அலவன்சஸ் சேர்க்காம, இது கூட 40,000 கூட உங்களுக்கு அலவன்சஸ் இதெல்லாம் சேர்க்கும்பொழுது இன்னமும் ஜாஸ்தியாக கிடைக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரியான, ஏன்னா ஸ்டார்டிங் லெவலே வந்து இன்ஜினியர் லெவலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரி அடுத்தடுத்த பர்க்ஸும் வந்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், கவர்மெண்ட் செக்டரில் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.